லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி. இன்னைக்கு நம்ம மண்பானையில் சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான கருவாடு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான பீஸில் அதை சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கும், அது நல்லா ஊறி இருக்கனால ரொம்ப உப்பாக இருக்கும். அதனால் அதை நல்லா சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தென் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கு கருவாட்டு குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். மண்பானையில் சமைக்க போகிறோம். மண்பானையில் சமைக்கிறதுனால நமக்கு சுவையும் அதிகமாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கிறா இருந்தாலும் தாளிச்சிக்கங்க. சோம்பு, வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பின்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்பு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. தக்காளியோட பச்சை ஸ்மெல்லுமே போயிருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா கிரேவி ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதை நம்ம ஒரு கொதி வச்சு அப்புறமா புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கு புளி ஆட் பண்ணுறதுனால நமக்கு கருவாட்டு குழம்பு அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்கும். இதை மெத்தடில் நீங்கள் மீன் குழம்புமே செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. ஒரு கிளறி கொதிக்கலாம். கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளி தண்ணியோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிய விட்டுக்கலாம். நல்லா கொதியட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கருவாடை அலசி வச்சுருந்த கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு ரொம்ப நேரம் வேக வேண்டாம். ஒரு கருவாடு போட்ட உடனே ஒரு 5 minutes நல்லா கொதிக்க வைங்க மூடி போட்டு. அதிக நேரம் வேக வேண்டாம். கருவாடு நல்லா குழஞ்சி போயிடும். குழம்போட மிக்ஸ் ஆகி போயிடும். 5 minutes கொதிஞ்சால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போது சுவையான கருவாடு குழம்பு ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு